வளர்ற பிள்ளை நல்லா சாப்பிட்டா தானப்பா படிக்க முடியும். நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, நல்லா சாப்பிட்டு போமா. தமிழகத்தின் பசி தீர்த்த தாயின் வழியில் மீண்டும் மாநிலம் முழுவதும் அம்மா உணவகங்கள். நல்ல ஆட்சினா எடப்பாடியார்தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் வெறுப்பை விதைத்து மக்களை பிளவுபடுத்தி குளிர் காய்வதுதான் பாஜக RSSின் வேலை என கூறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் இன்று கழக வாக்குச்சாவடி முகவர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாடி ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது அவர்களிடம் ஓய்வின்றி உழைப்போம், திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைப்போம் என்றார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் மணிமங்கலத்தில் உள்ள தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டிலும் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். வாக்காளர்களுக்கு விநியோகிக்க செல்வ பெருந்தகை வீட்டில் பணம் பதுக்கப்பட்டுள்ளதாக புகார் வந்த நிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உதம்பூர் மாவட்டத்தில் இன்று காலை பயணிகள் பேருந்து ஒன்று மலையிலிருந்து உருண்டு விபத்துக்குள்ளானது. இதில் 15 பயணிகள் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். ஈரானில் 3375 பேர் உயிரிழந்ததாக சட்டப்பூர்வ மருத்துவ அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த அமைப்பின் தலைவர் அப்பாஸ் மஸ்ஜிதி இது தொடர்பாக கூறுகையில், இன்னும் 4 உடல்கள் அடையாளம் கண்டறியப்படவில்லை. இறந்தவர்களில் 2875 பேர் ஆண்கள், 496 பேர் பெண்கள், 383 பேர் 18 வயது மற்றும் அதற்கும் குறைந்த வயதுடையவர்கள் என்றார். ஆப்கானிஸ்தானின் நட்சத்திர கிரிக்கெட் வீரரும் லெக் ஸ்பின்னருமான ரஷீத் கான் தனக்கு இந்தியா, ஆஸ்திரேலியா குடியுரிமையை நிராகரித்ததாக தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற HCL BSA சேலஞ்சர் டூர் ஸ்குவாஷ் போட்டியில் ஆண்களுக்கான இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் சுராஜ்குமார் சந்த் சாம்பியன் பட்டம் வென்றார். இவர் தென்கொரியாவின் ஜியோங்மின் ரியோவை 11-5, 11-9, 11-3 என வீழ்த்தினார்.